வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்திருக்கிற இடம் திஸ் இஸ் மை சேனல். செல் பண்ணலாம் வாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் டாக்ஸிக் மூவியோட டீசர் நேற்று ரிலீஸ் ஆகிருக்கு. அதை கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அந்த மூவியோட இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டீசரோட ஓப்பனிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய பங்களா, அதை சுற்றி ஒரு பெரிய பார்ட்டி ஒன்று நடந்துகிட்ருக்கு. அந்த பார்ட்டியில் ஒருத்தர் வந்து கையில் கிளாஸோட ஒருத்தர் வந்துட்டுருக்கார். அது வேறு யாரும் கிடையாது, நம்ம ராக் ஸ்டார் யாஷ் தான். கண்டிப்பாக இந்த படத்தில் இதுதான் அவரோட ஓப்பனிங் சீனாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த படத்தில் இந்த சீனில் பார்த்தோம் அப்படின்னா ராக் ஸ்டாருக்கு முன்னாடி ஒருத்தர் உக்காந்துட்டுருக்கார். அவர் வந்து சிகரெட்டை வந்து அந்த ஹேஷ்டேக்கில் போடாமல் பக்கத்து டேபிளில் போட்டுட்ருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 3 தடவைக்கு மேலே அதே மாதிரியே பண்ணிகிட்ருக்காரு. அதை பார்த்துட்டு அவருக்கு செம்ம கோவம் வந்து மூஞ்சி மேலேயே நங்குன்னு குத்திக்கிட்டு இருக்காரு அந்த ஹேஷ்டேக்கை வச்சு. அந்த இடத்துல ராக் ஸ்டார் அப்படின்னு யாஷின்னு அவரோட பேர் வருது. இந்த இடத்துல இந்த சீன் ரொம்பவே பிரம்மாண்டமாக அழகாக எடுத்துருக்காங்க. அப்புறம் அவர் அடித்தது மட்டும் இல்லாமல் அதை அடித்ததையே வச்சு அவர் கையாலேயே ஹேஷ்டேக்கை இப்படி தான் போடணும், இதுதான் மேனஸ் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல பார்க்கும்போது யஷுக்கு இந்த கேரக்டர் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய ஓசிடி அந்த இதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பண்ணிவிட்டு இதுதான் மேனஸ் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல இதுதான் கண்டிப்பாக ஓப்பனிங் சீனாக இருந்தால் பயங்கர மாஸாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா தி ராயல் சர்க்கஸ் அப்படின்ற ஒரு சர்க்கஸோட டிக்கெட்டை காட்டுறாங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அடல்ட்டு ஒரு சைல்டு அது அப்படி தான் போட்டிருக்கு. அதாவது ஒரு சைல்டு ஒரு பேரண்ட் அப்படி தான் வரணும் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த சீனில் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே காமிச்சிருப்பாங்க. ஒரு பக்கம் ஒரு சிங்கிள் பேரண்ட், ஒரு பக்கம் ஒரு சில்ட்ரன் அப்படி தான் காமிச்சிருப்பாங்க. இந்த சீனில் பார்க்கும்போது அது நல்லா தெரியுது. இந்த சர்க்கஸில் ரொம்பவே பிரம்மாண்டமாக எந்த அளவுக்கு மெனக்கெட்டு பிரம்மாண்டமாக காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக காமிச்சிருக்காங்க. அதில் வர ஜோக்கர்ஸ், டான்சர்ஸ், எலிஃபெண்ட்ஸ், அந்த லைட் செட்டிங்கு அது எல்லாமே வந்து இந்த சர்க்கஸில் ரொம்ப பிரம்மாண்டமாகவே இருக்குது. அது இல்லாமல் இந்த படம் ஃபுல்லாக ஆக்ஷன் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி கன் ஃபைட்ஸு, ரொமான்ஸு, அப்புறம் பிளாஸ்ட்டு, இது எல்லாமே பயங்கரமாக பில்டப்பாக கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த படத்தில் யஷோட நடிப்பு, ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு ரொம்பவே மிரட்டலாக இருக்குது. அதுலேயும் இந்த சீனில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் திரும்பி பார்க்குற அந்த ஒரு காட்சியே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. யாரையோ வெறிக்கொண்டு அடிக்க போகிற மாதிரி அவர் பார்க்குறாரு. இதுலேயும் ஒரு கன் ஃபைட் இருக்குது. இது இல்லாமல் படத்தில் ஹாலிவுட் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஃபைட் சீன்ஸ்லாம் இருக்குது. அதை விட அதிகமாக ரத்தம் தெறிக்க காட்சிகளும் இந்த படத்தில் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த டீசரோட கடைசியில் ஒருத்தரை காட்டுவாங்க. செம்ம ஃபிசிக்காக, செம்ம ஸ்டைலாக, ஒரு மீசை தாடி இதெல்லாம் எதுவுமே இல்லாத ஒருத்தரை காட்டுவாங்க. யாரா இவர் இவ்வளோ ஃபிட்டாக இருக்கார் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த கேரக்டர் தாங்க இந்த படத்தோட பயங்கரமாக இருக்குது. அதுவும் யஷ் தான் அப்படின்னு கடைசியில் காமிக்கிறாங்க. இதில் பார்க்கும்போது ரொம்ப யங்காக ஸ்டைலிஷாக இருக்கார். இந்த கேரக்டரை பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா ஒருவேளை அப்பா மகன் அப்படின்ற கான்செப்டில் கொண்டு போகிறாங்களா, இல்லை யஷோட யங்கர் வெர்ஷன் அப்படின்னு சொல்லி ஃப்ளாஷ்பேக் மாதிரி காமிக்க போகிறாங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் இந்த கெட்டப்பில் பயங்கரவே மாஸாக இருக்கார். இந்த டீசரை பார்க்கும்போது கண்டிப்பாக ஒன்று தெரியுது, அண்ணனுக்கு ஏ சர்டிஃபிகேட் பார்சல் அப்படின்னு தான் சொல்ல தோணுது. கண்டிப்பாக இந்த படம் ஏ சர்டிஃபிகேட் தான் வாங்கும்னு தோணுது. அதுக்கு ஏற்ற மாதிரியே இந்த படத்தில் ஏகப்பட்ட வைலன்ஸு, ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த படத்தில் இருக்குது. கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இந்த படம் எப்படி செட் ஆகும்னு தெரியல. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து கண்டிப்பாக இந்த படம் ஓரளவுக்கு நல்லாவே செட் ஆகும்னு தோணுது. இந்த டீசர் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுபோல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நான் உங்கள் பாண்டியன். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.